என்னன்னா நம்ம நம்ம ஜனங்களில் வந்து ஒருத்தர் வந்து சொன்னல கடவுள் பாதி மிருகம் பாதி. அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆனால் நம்ம மைண்டு வந்து பழைய மைண்டு தான். அதை மாற்றது தான் நம்மளுடைய வேலையே. உண்மையை சொன்னால் அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு அழைச்சிருக்கிற பெரிய வேலையை. நம்ம மனதை மாற்றணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெரிய வேலையை பண்ணிட்டார், ஆவியை மாற்றிட்டார் உள்ள. அது நம்மளால பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவரு தான் வரணும். சிருஷ்டிகர்த்தர் அவரு தான் மாற்றணும். ஆனால் ஆத்மா வந்து நம்மளுக்கு சம்பந்தப்பட்டது. அதில் தெரிந்து கொள்ளும் ஒரு 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 தன்மை இருக்கு. தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சூஸ் பண்ணுறக்கூடிய தன்மை அது நம்ம சாய்ஸ். அது நம்ம தான் தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஆத்மாவை மாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கும். அப்போ நம்ம ஜனங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள், அதே சமயத்தில் பழைய கேரக்டரில் இருக்கிறாங்க. ஏன் பிரச்சனை வருது? ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. ஏன் பாவம் பண்ணுறாங்க? ஏன் பிரச்சனை வருது? ஏன் கசப்பு வருது? ஏன் வைராக்கியம் இருக்குது? ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. எல்லாம் இருக்குதுன்னா அவங்க வளரல. புரியுதுங்களா? இவ்வளோ பெருசாக நான் வளர்ந்துருக்கிறேன்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நான் குழந்தையா இருக்கேன். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என் ஆவியில் நான் வளரல. புரியுதுங்களா? இப்போ என் பையன் இருக்கிறான். அவனுக்கு என்ன வயசு லலிதா? 5. இந்த டிசம்பர் தான் அவனுக்கு 5. இப்போ எத்தனை மாதம் ஆயிடுச்சுங்க? டிசம்பர்லேருந்து 2 மாதம் ஆயிடுச்சு. 5 வயசு 2 மாதம் ஆகும். இப்போ அவனுக்கு கருத்து தெரிகிற வயசு என்ன வயசு சொல்லுவீங்க? உங்களுக்கு கருத்து எப்போ தெரிஞ்சது? ஆண்டி எதனா நான் கோவப்படுற மாதிரி எதனா பேசிட்டேன்னா நான் தப்பாலாம் எடுத்துக்கிறேன், நல்லதாக தான் எடுத்துக்கிறேன். சரியா? நான் விளையாடினேன். சரியா? உங்களுக்கு ஆனால் போன வாரம் எனக்கு காலையில் பசியில் இருந்தேன். டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. பசி சாப்பிட்டு தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன். பசியில் இருந்தேன். பார்த்தா டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு கறி குழம்பு, போட்டி குழம்பு நறுக்குன்னு இருந்தது. சாப்பிட்டேன். கவனிங்க, என்ன சொன்னேன்? கருத்து. மை கருத்து வாட் இஸ் ஐ அம் சேயிங் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கவனிக்கணும். கருத்து எப்போ வந்துச்சு? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு ஒரு 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 மெச்சூரிட்டி. அது எத்தனை வயசுங்க சொல்லுங்க சிஸ்டர்? 10 வயசு உங்களுக்கு. மேடம், அம்மா, சிஸ்டர், உங்களுக்கு எத்தனை வயசு? பாஸ்டர்மா, கருத்து இன்னும் கருத்தே வரலையா நீ? ஓகே, கருத்து. அப்பெல்லாம் வந்து ரொம்ப வெகுலியா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க வயசுலலாம் ரொம்ப ஒழுக்கமா, ரொம்ப உலகம் தெரியாம, அந்த வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர பெரியவங்களெல்லாம் பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து ஃபோனு கிடையாது, நிறைய நியூஸ் கிடையாது, டிவி கிடையாது. இதெல்லாம் உலகத்தை தெரியாத அறியாத வயசாக இருந்தது. இப்போ வந்து கலியுக வயசுன்ற. ஏன் தெரியுமா? சின்னதுலேயே எல்லாத்தையும் பயந்துக்குது. இது ஒன்று என்னன்னா அப்படின்னு. ஏன்னா உலகத்தை மோசமான தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நறுக்குன்னு கச்சிச்சுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? ஆப்பிள் இருக்குது ஓன்மானா வேணாம், பெண்கள் எதனா பழம் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டு ஆப்பிள் திராட்சை இருக்குது ஓன்மானா வேணவே வேணாம். ஏவாள் அந்த மாதிரி இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனி எங்க இருக்குதுன்னா, எங்க இருக்குது? போன்ல இருக்குது, டிவியில இருக்குது. ஒண்ணுமே இல்லை. அது நிறைய கட்சி துண்டு நம்ம கிட்ட வந்து பேச்சுன்னு இருக்கும். ரொம்ப அறிவு. நன்மை தீமை அறியத்தக்க கனி நல்லா சாப்பிட்டு தீமையை நிறைய தெரிஞ்சுக்க கூடாதுங்க. தெரியுங்களா? தீமையான காரியங்களை நிறைய தெரிஞ்சுக்க கூடாது. கரப்ட் ஆகிடும் மனசு. உதாரணம் ஒன்று தரேன். இப்போ நம்ம கருத்து தெரியணும்னு சொல்கிறேன். அதை நான் கரெக்டாக நான் மறந்தாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வயசு இருக்குது, ஒரு 10 வயசு 12 வயசு கருத்து தெரிகிற வயசு இல்லையா? உலகத்தை தெரிகிற வயசு.
ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு 10 வருஷத்துக்குள்ளவே நம்ம என்ன பண்ணோம்னா மெச்சூரிட்டி வரணும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தத்தி தாண்டவராய மாதிரி 20 வருஷம் 15 வருஷம்னு இருக்கிறாங்க. பார்த்தா இன்னும் கொடுமை என்ன, நான் செஞ்சு காட்டுறேன். எனக்கு இடுப்பு முட்டியெல்லாம் வலிக்குது. ஒரு தடவை என்ன பண்ண, மைக்கெல்லாம் வாங்கி வந்தேன் பாருங்க. மைக்கு வாங்கி வந்து 2வது மாடியிலேருந்து கீழே இறங்கி கூலிங் கிளாஸை போட்டுனேன். கருப்பு கலரில் எல்லாமே தெரியுது. போட்டு படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகி முட்டி போட்டுக்கினேன். கால் முட்டியெல்லாம் சரியான வலி. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டேன். அப்படியே பார்த்தா வீட்டில் வந்து ஷூவை கழட்டிட்டு பாரு, கால் வீங்கிட்டு இருக்குது. என்ன நெக்கெல்லாம் மாடிப்படி இருட்டில் நந்து வந்தீங்கன்னா விறுவிறுன்னு நான் ரோட்டு வண்டியில் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு வண்டி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்தேன் பாருங்க. எப்பா எப்படியாவது ஒழிஞ்சு ஓடணும்டா வீட்டுக்குன்னு வந்தேன் பாருங்க. முறுக்கின்னு காலுகள் சொருகி உக்காந்துட்டேன் முட்டி போட்டு. பாருங்க ஜனங்க எப்படி வராங்கன்னா, அது பாருங்க இப்படி வச்சுக்கின்னு இப்படி இருந்தால் நல்லாவா இருக்குது? அசிங்கமா இல்லை? இவங்க பாருங்க என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு பாஸ்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். உண்மையிலேயே அப்படிதான். இப்ப நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். பெரிய ஆளுங்க பேம்பர்ஸ் போட்டுக்கின்னு இந்த பைபிள் எப்படி எடுத்துக்கின்னு முட்டி போட்டு போனா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைங்களா ஜனங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து மேக்சிமம் வந்து நீங்க பாஸ்ட் லெவல்ல வந்து, இது நான் மேக்சிமம் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துலயே வந்து நீ எந்த அளவுக்கு இந்த வார்த்தையில வந்து கவனத்தையும் ஆர்வத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய எல்லாத்தையும் எஃபெக்டா கொடுக்குறீங்களோ, ஒரு 10 வருஷத்துல நீங்க சூப்பரா இல்லை. 5 வருஷத்துல உங்க வாழ்க்கை மாறிடும். இன்னும் 5 வருஷம் வந்து மற்றவங்க வாழ்க்கையை மாத்துற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். நான்லாம் பார்த்தீங்கன்னா 2002லயோ 3லயோ ரட்சிக்கப்பட்டேன். 2004ல் வந்து ஒரே வருஷத்துல பைபிள் காலேஜ் போயிட்டேன். 2004ல் 2008ல் பைபிள் காலேஜ் விட்டு வெளியே வந்த 4 வருஷம். அப்புறமா ஒரு 3 வருஷம் ஒரு பாஸ்டர் கீழே போய் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? தலையாட்டினே கேட்டு கணக்கு சொல்லுங்க. நீங்க எப்பவுமே இங்க வந்து இருக்கணும், கணக்கு கரெக்டா போடுறீங்க. ஆமா கரெக்டா. பிஸ்னஸ் பண்றீங்களே போட மாட்டீங்க கணக்கு கரெக்டா. 9 வருஷம் 9 வருஷம். இப்போ என்ன வருஷம்? 2008ல் முடித்தேன். அது 3 வருஷம். 2011ல் வெளியே வந்தேன். 10ன்னு வைங்களேன், 25. இதை வந்து 4 ஆக்கிங்க, 14. அது ஒன்று குறைச்சிருங்க, 9 அது ஒரு 3 9 ஆயிடுச்சா? இது ஒரு 14. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 9 14 10ன்னு வைங்களேன், 23 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் தான் வைங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டேனா? நான் நின்றுட்டேனா ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு, ஒரு பாஸ்டா நடுவில் அப்படி இப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, இந்த பாஸ்ட் வேலையே எனக்கு பிடிக்காது. உண்மை அதுதான். பிடிக்காதுன்னா என்னது? சத்தியமாக இந்த பைபிளை மட்டும் எடுத்து பிரசங்க ஓட்டுறக்கூடாது. அப்படி இருந்தேன். பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு அப்படின்னு எடுத்துக்காதீங்க, அந்த வார்த்தை தப்பான வார்த்தை. எப்பா தயவுசெய்து இந்த வேலைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு நிறைய அறிவு தேவை, நிறைய நாலேஜ் தேவை. அவங்க 2 பேர் பின்னாடி உட்காருங்க, பின்னாடி போயிடு. நிறைய அறிவு தேவை, நிறைய நாலேஜ் தேவை, நிறைய காரியங்களை கற்றுக்கணும். கரெக்டாக போய் ஜனங்களுக்கு சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும், பகுத்தறிஞ்சு போதிக்கணும், சத்தியத்தை பகுத்தறிஞ்சு போதிக்கணும். வர ஜனங்க வந்து வாழ்வா சாவான்றத நீ தான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற. அவங்க வாழ்றது உன் வாயின் வார்த்தையினால வாழ்றாங்க. உன் வாயிலிருந்து ஜீவன் புறப்படுது. அப்படி தப்பி தவறி நீ ஏடாகூடமா கத்துக்கிட்டு நீ பேசுறதெல்லாம் தப்பாச்சுன்னா அவங்களுக்கு சாபமா முடியும். உன் வார்த்தையை அப்படியே நம்புற ஜனங்க
உன் வார்த்தை நீ எதனா சொன்னீங்கன்னா அப்படியே நம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறவங்க. அப்போ நீ எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது, எப்பா சாமி. அதனாலதான் பாருங்க, மோசே வந்து நான் திக்குவாயும் மந்தனாவும் சொல்லிட்டு உண்மையிலேயே வரல. அவன் மோசே கொல்ல பார்த்தாரு தெரியுமா? 40 வருஷம் எங்கன்னா எகிப்துல ராஜா வீட்டில் இருந்தான். எல்லா சகல சாஸ்திரமும் கற்று தேர்ந்தவனா இருந்தான். ஒரு ராஜா ஸ்தானத்துல எல்லாத்தையும் கத்துன்னு இருந்தான். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், பொய் சொல்றான், நான் திக்குவாயி மந்தனா. காரணம் என்னன்னா, அப்பா நான் வரல. ஒருத்தவங்க வந்து என்னால முடியும்னு வந்து இங்க நின்னாங்கன்னு வைங்களேன், நல்லா தெரிஞ்சுங்க, பைபிள் எடுத்துன்னு ஆண்டவர் கூப்பிட்டாரா, அழைச்சாரா, இல்லை நீயா ஓடியாண்டியா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நிறைய பைபிள் எடுத்துன்னு ஓடி வந்து பிரசங்கம் பண்ற ஆளுங்களா இருக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் அங்கங்க சபை வச்சுன்னு அதான் சாம்பாஸ்டர் சொல்லுவாரு, எப்பா நீயா ஓடியாண்டியா இல்லை கர்த்தர் கூப்பிட்டாரா? இந்த மாதிரி ஆளுங்களா இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுக்காக, அவங்க தேவன் யாரு? வயிற்றுக்காக ஊழியம் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இதே குழப்பு வந்த நல்லா காணிக்க வரும், தசம்பாக வரும், போய் கஷ்டப்பட தேவையில்லை, மூட்டத்துக்கு தேவையில்லை, அங்கங்க ஓட தேவையில்லை, இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இது நேக்கா கத்துக்குன்னா நோக்கா குத்தா சோக்கா வந்துட பணம். நல்லா இருக்கு டைலாக். அப்படியே குத்தா காசு தருவாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இதுக்காகவே வர ஆட்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க கர்த்தர் அழைச்சிருப்பாரு, அவங்க வேலையில மந்தமா இருப்பாங்க. அவங்க வேலையில வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கணும், ஊழியத்துல வந்தா ஷார்ப்பா இருக்கணும். நானே பயந்து தான் நிக்கிறேன். இங்க நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்துல இன்னும் நான் கொடுக்கலன்னு தான் நினைச்சுன்னு பிரசங்கம் பண்றேன், நினைச்சுன்னு இருக்கிறேன். இன்னும் தரமா நான் ஒரு சமயம் நான் இங்க வந்து திருப்தியா போவேன், கரெக்டா கொடுத்தண்டா, எனக்கு தெரியும் பிரசங்கம் கரெக்டா பண்ணோம் அப்படின்னு. ஆனா ஒரு சமயம் சரியா கொடுக்கல, ஒரு மாதிரி என்ன ஆகுனா அதிருப்தியா போவேன். ஐயோ இன்னும் நல்லா ஜனங்களுக்கு வார்த்தையை நல்லா கொடுத்துருக்கணும். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, அழுதுன்னு கமல் பாஸ்டர் நீங்க வாங்க, அவர் சரியா எங்களை ஆறுதல் படுத்த மாட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா அதான். அதாவது எல்லா ரீதியிலும் என்ன பண்ணணும், ஜனங்களை குழந்தையும் பூசிக்கணும், பெரியவங்களையும் பூசிக்கணும், நடுத்தரத்தில் இருக்கிற ஆளுங்களையும் பூசிக்கணும், எல்லாத்தையும் அந்த அந்த ஆராதனை ஃபுல் ஆராதனை என்ன பண்ணணும், ஜனங்களை கவர் பண்ணணும். நம்ம ஜனங்கிட்ட என்ன பிரச்சனைனா, ஆராதனை டைம்ல கரெக்டாக வர மாட்டாங்க. பாதியில் வந்து உட்காந்துட்டு பாதியில் போனால் நான் ஆராதனையில் சில காரியங்களை ஆறுதலாக நான் பேசுகிறேன், அவங்கள தேற்றும்படி பேசுகிறேன், அன்பா பேசுகிறேன், ஆண்டுடைய அன்பை காட்டுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். நீ வந்து நடுவில் வந்து உட்காந்துட்டு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? அப்போ ஆராதனைக்கும் வரணும், பிரசங்கத்தையும் கேட்கணும், எல்லாத்தையும் பண்ணாதான் நான் உங்களை என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். அப்போ பாருங்க, எனக்கு 24 வருஷம் மோசே ஓடணும். அதே மாதிரி இந்த எரேமியாவும் சொல்றான், நான் சிறு பிள்ளையா இருக்கேன், நான் வரலன்னு. எரேமியாவும் நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதன்றார் கர்த்தர். உண்மையிலே பார்க்க போனா எனக்கு கடவுள் என்ன பண்ணார்னா, நான் இந்த ஒரு இதில் நான் செஞ்சுன்னு அப்படி அப்படின்னு மனசு ஓடி ஆடின்னு வீட்லேயும் ஊழியம் பண்ணேன். கமல் பாஸ்டர் வீடு பக்கத்தில் தான் என் வீடு, நான் சர்ச்சு பக்கத்தில் தான். அதான் ஊழியம் பண்ணேன். ஆனால் பயத்துலையும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமேன்றதுல பண்ணேன். ஆனால் இங்கே வந்து முழு ஈடுதோடு நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா, நான் வெளியே இருந்திருந்தேன்னா செத்து இருப்பேன். உண்மையாக தான். நான் எவனா ஆச்சு சா வச்சிருப்பேன், எதனா அவனுக்கு எதனா பண்ணியிருப்பானுங்க, எதனா ஆயிருக்கும். நான் என்ன பண்ணார் கர்த்தர், ஒரு பிரச்சனையை உருவாக்கி எனக்கு எடுத்துன்னு வந்தார். நான் என்ன பண்ணேன், உண்மையை சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காது, கத்தி எடுத்துட்டேன். ஒருத்தனை வெட்டுருக்கு, ஒய்ஃபு கூட தெரியாது, கத்தி எடுத்துட்டேன். கத்தியை போய்
போய் இதில் போயிட்டு ரேஷன் போயிட்டு நாங்கள் மீன் வெட்டுற வியாபாரம்லாம் பண்ணுவோம். அங்கே வாங்கினேன், ஒரு கத்தியை வாங்கினேன், 300 ரூபா வாங்கி ஷார்ப்பாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். ஒருத்தன் போடுறதுக்கு போயிட்டேன். ஆனால் கர்த்தர் ஒரு அவிசுவாசி மூலமாக, என் ஃப்ரெண்டு மூலமாக வேற பக்கம் திருப்பி என் கோபத்தை, நீ நின்று வேடிக்கை மாட்டேன் பாரு அவனை நான் வெட்டுறது அப்படின்னு சொல்லி, அவன் என் கண்ணில் இருக்கிற கோபத்தை பார்த்து அவன் மூஞ்சி மாறதை நான் பார்த்தேன். குடும்பத்தனம் மறந்துட்டேன். கடவுளை அழைப்பேன், அவர் எனக்காக ரத்தம் சிந்திருந்த எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல விட்டேன். எடுத்துட்டேங்க. உண்மையிலேயே அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் என் கூட வந்திருந்தான்னா ஸ்ட்ரெயிட்டா போய் ஆட்டோ அவன் ஏற்றி ஒரே போட்டு அவன் எங்க நிக்கிறான்னா பார்த்து ஸ்ட்ரெயிட்டா போய் போட்டுருக்கு. ஒரு செகண்ட் தான் ஒருத்தர் உயிர் எடுக்கிறது. ஆனா ஆண்டவர் என் ஃப்ரெண்டு அப்படியே இட்டுன்னு வந்து அவன் ஒரு 3 கொலை பண்ணவருக்கு இட்டுன்னு அங்கே இட்டுன்னு போயிட்டு, உனக்கு என்ன பிரச்சனைப்பா, எல்லாம் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நான் ஒருத்தனை போட்டு அடிச்சு அவன் மண்டை கிஞ்சிச்சு. அவன் கேஸை வாபஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு கேஸோட கேஸாக இவனை முடிச்சுட்டு நான் இந்த கேஸோட சேர்த்து போயிடுறேன் அப்படின்ற முடிவு வந்துட்டேன். இவன் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கலை, இவன் காலி அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் கர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்தார். கை தட்ட தேவையில்லை. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, நான் அப்போ வந்து மனசு உடைஞ்சு போயிருந்தேன். என்னடா நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானுங்களே, நீங்கள் எல்லாரையும் அதெல்லாம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்த பாருங்க. ஆனால் கர்த்தர் தயவா என்ன அப்படியே கொண்டு வந்தேன். அவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கேஸை வாபஸ் வாங்கினதும் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் அப்போ கூட கோவம் அடங்கல. எனக்கு என்னை வெறுப்பேற்றுறவங்களும் என்னை வந்து ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிறவங்களும் சுற்றின்னு தான் இருக்கிறானுங்க. என்னை பற்றி தெரியும், மற்றவனை போய் கை வைக்கிறானுங்க, என்கிட்ட கை வைக்கிறது இல்லை. எனக்கு ஒரு காரியத்தை பண்ணான்னு சொல்லிட்டு செம்ம கோவம் ஒருத்த மேலே. அவனை தான் முதல்ல வாயிலே வெட்டணும்டா. வல்லுகளெல்லாம் பேர்த்து எடுத்துடணும், வெட்டி தனியாக இந்த கோப்பையை மட்டும் பேர்த்து எடுத்துடணும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே கொஞ்சம் சாந்தமான, தேவையில்லாத நம்ம குடும்பம் இருக்குது, ஊழியர் இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற அவர் ரத்தத்தை செஞ்சிருக்கார். மற்றவங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கலை, உன்னை பிறக்க வைக்கல, மற்றவங்க ஜீவனை ரசிக்கிறதுக்கு தான் உன்னை பிறக்க வச்சிருக்கு. ஆண்டவர் வான் பண்ணார். இதே யோசனையில் இருந்தேன். அப்போ தான் கமல் எனக்கு ஃபோன் பண்ணி ஊழியத்தை கொடுத்தார். என்னன்னு தெரியல, ஆவியானவர் பேசினார், உன்னை இங்கே போய் பண்ணணும், உன்னை தான் என்னை காட்டுறாரு அப்படின்னதும் உடனே சொன்னேன். பவுல் சொல்கிற மாதிரி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் என்ன பண்ணல, போராட்டம் பண்ணல. உடனே வரேன். இருக்கிறீங்களா? வரேன்னு. அதனால் எப்படி போகிற வாழ்க்கை எப்படியோ போக வேண்டியது. இதை எதை காட்டுறேன்? எனக்கு ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தினால சாவுன்னாரு. இந்த வார்னிங் கொடுத்தாரு எனக்கு. நீ ஒருத்தனை வெட்டினா அவன் குடும்பம் விடு, இது அப்படியே போவான் தம்பின்னாரு. இது அப்படியே உனக்கு பயணம் வெட்டுக்குத்துலேயே போயினே இருக்கும் வாழ்க்கை. நீ பார்க்குறவனெல்லாம் வெட்டுவ, கொலை பண்ணுவ, போயினே இருப்ப, ஜெயிலுக்கு போயிட்டு வருவ. இதே தொழிலாகிடும் உனக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுவ, வேற எவன்கிட்டனா மோதுவ. நம்ம நெடுஞ்செயல் காணலில் நடந்தது விஷயத்த சொல்கிறேன். வயிற்றுல உள்ள அவங்க அப்பனை அவங்க கர்ப்பவதியாக இருக்கிற மனைவி எதிர்க்கு ஒருத்தன் வெட்டி சாவச்சான். நம்ம நெடுஞ்செயல் காணல் அந்த வயிற்றுல இருந்தான் பார்த்தீங்களா, அவன் புள்ளியை பெற்று எடுத்து அவன் பையன்கிட்ட அவன் கொண்டாடி சொல்லி, உன் அப்பனை வெட்டணும் இவன் தான்டா, சாவச்சும் இவன் தான்டா நீ வயிற்றுல இருக்கும்போது அப்படின்னும் போது அந்த பையன் வளர்ந்து அவனை வெட்டிக்கிறான். ஏன் சொல்றாரு இல்லையா, பட்டயத்தாலே சமம் பேரு உள்ள வைப்பா அப்படின்னாரு இல்லையா.
ஆனால் கர்த்தர் என்ன இதை பண்ணார். என்ன நீ உன் திமிரிலேயே ஓடின்னு இருக்காது, சுயத்திலேயே ஓடின்னு இருக்காது. ஊழியத்தை விட்டு எவ்வளோ தூரம் ஓடுவேன், ஓடினீங்கன்னா சாவுன்னு. இந்த வாணிங்க நான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சேன் பத்தியா, அவரே கொடுத்தாரு எனக்கு. அங்கேயும் கொஞ்சம் அடங்கமாக தான் இருந்தேன். ஜேபஸ்லாம் என்னமே கிடையாது எனக்கு. நாங்கள் பண்ண ஒரு இதே கிடையாது. ஏடா குடமா அது ஒரு ஒழுங்கு இருக்கும். ஆனால் அவங்க மைண்டை புரிஞ்சு ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ தான் தெரியுது எவ்வளவோ கரப்ஷனில் இருந்துருக்கோண்டா. நான் நினச்சினுக்கிறேன் நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்க மனசை, ஒரு ஊழியக்காரருடைய மனசை புரிஞ்சு கரெக்டாக நடக்கலைங்க. ஒரு அளவுக்கு நடந்தோம். நான் இவன் பண்ண மாரிலாம் அக்கர்மணியம் பண்ணல சர்ச்சில் எல்லாம். அந்த மாரிலாம் நான் தேவனுடைய சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதுனால தான் கர்த்தர் என்ன அவனை கூப்பிடுன்னு சொல்லி கமல் பாஸ்டர்கிட்ட சொல்லி என்ன இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு கனத்தை கொடுத்ததுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா எங்கேயோ போயிருக்கு, எப்படியா ஆயிருக்கு. பாருங்க, 24 வருஷம் என்னை ப்ரிப்பேர் பண்ணார். கடைசியாக சொன்னார், இதுதான் வாணி, இதுதான் கடைசி எச்சரிக்கை, இதில் வரல அவ்வளோதாங்க. பார்த்தேன் என் சுயத்தையும், என் மண்டை இருக்கு பற்றியா, குழப்பமான மண்டை, இதெல்லாம் விட்டுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு நடன. உன் இஷ்டப்படி இல்லை உன் வாழ்க்கை. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், தாயின் கருவில் உருவாக்கியிருக்கிறேன், உன்னை பயிற்சி வைத்திருக்கிறேன், உனக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கிறேன். நீ என்னால் அழைக்கப்பட்ட, என்னால் தெரிந்து கொண்டப்பட்ட ஆள். உனக்கு நிறைய காரியங்களை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீ பண்ணி ஆகணும், நீ பண்ணணும். ஊழியம் பண்ணுறதுக்கு தான் உன்னை நான் உயிரோட வச்சு ஊழியம் பண்ணணும். அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குதா தெரியாம போச்சு. அமராவதி அம்மா பார்க்குறாங்க. ஒய்ஃப் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தெரியும். போயிட்டு வந்தால், வண்டிக்கு போயிட்டு வந்தாலே எதனா ஒரு பிரச்சனையோட வரும். வந்து ஒரு மாதிரி உட்காந்துன்னு வச்சுங்களேன், நீ எதனா ஆச்சா, என்னாச்சு, ஏதாச்சு அந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, பிரச்சனை என்ன தேடி வராது, நான் பிரச்சனை தேடி நான் போவேன். என்னை கண்டா பயப்படாடுங்க, என்னடா முறைகிறேன்னு கேட்பேன். இப்படி தான் போவேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவரை நான் முறைச்சாலே அடிக்கிறாள். கடைசியில் என்னை ஒருத்தன் முறைகிற அளவுக்கு நான் இருந்துட்டேன். ஒருத்தர் டிச்சு வச்சார், அவர் தலையை தான் தனியாக எடுக்கலான்னு பார்த்தேன். இன்னமும் கோவம் அடுக்கிற மாதிரி பேசினுக்கிறீங்களா அப்படின்னா, நான் சொன்னேன் சிலுவை எடுக்கிறேன், நான் சிலுவையை நான் எடுக்கிறேன். என்னுடைய நான் அந்த ஈகோவை நான் என்ன பண்ணுறேன், இறக்கி வைக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை செய்யறேன். நடுவில் கூட ஒருத்தனை கூப்பிட்டேன், ஊழியம் பண்ணுக்கும் போது அவன் சட்டையை கட்டிட்டு கூப்பிட்றான், வாடா சிங்கர் செய்யலாம், போதி கொலை பண்ணுறாரு. நான் சட்டையை கட்டி கூட வாடா, அந்த பிரச்சனை பண்ணின்னு வந்து பிரசவம் பண்ணுகிறேன், வாடா பார்த்துக்கலாம் நீ. நான் பார்த்தீங்கன்னா அவனை ஜெயிலுக்கு ஒரு தடவை 10 அவர் ஜெயிலு 2 தடவை போயிட்டார் ஜெயிலுக்கு. கண்டிஷன் பெயிலில் வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போய்க்கிறான், கையெழுத்து போடாததுனால. தண்டனை 10லன்ட்டார் ஆண்டவர், மறுபடியும் போய் அனுப்புகிறான் அவனை. அப்போது பயப்படுற ஆளுங்க எனக்கு. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படாமல் நடந்தேன். கர்த்தர் சொன்னார், நீ அந்த பக்கமே போவாத, அந்த பக்கமே போவாத. சொல்கிறாங்க எல்லாம் வாயத்திலிருந்து சொன்னாங்க எல்லாமே. நான் தைரியமாக போய் நிற்கிறேன். மறுபடியும் போனேன், அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் மறுபடியும் போனேன். அந்த இடத்துக்கு ஸ்டாண்டே என்னை பிடிச்சி கொடுக்கறதுக்கு போயிடுச்சு.
நீ வந்தாலே பிரச்சனை வருது அப்படின்னு. என்ன பண்ண, நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரவே மாட்டேன். பொய் கேஸ் கொடுக்கறதுக்கு போனான். ஒருத்தனை நான் பண்ணுறேன்னு அவன் பொய் கேஸ் கொடுக்கறதுக்கு போனான். ஆனால் அந்த கேஸையும் வாங்காத அளவுக்கு கர்த்தர் பண்ணி வக்கீல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான். ஸ்டாண்டை எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அங்கேருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தேன். என்னை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு கர்த்தர் தடை பண்ணுறாரு. இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு கர்த்தர் தடை பண்ண. நான் பாருங்க, ஒரு மூர்க்கமான ஆள் ஒன்றில் வச்சேன்னா வச்சுதான், இதுதான் இதை செஞ்சே முடிக்கணும், இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், இதை ஊழியத்தில் காட்டு. நம்ம ஊழியத்தில் இதில் காட்டுனீங்கன்னா சரியாகும். அப்போது என்னுடைய மனசு மாறத்துக்கு பாருங்க 24 வருஷம். மனசு மாற்றத்துக்கு நான் என்னுடைய சுயத்தை நான் விழுறதுக்கு, என் ஈகோவை விழுறதுக்கு 24 வருஷம் ஆச்சு. நடுவில் ஈகோ விடுறது நடுவில் கூட நான் விட்டுருக்கலாம். ஆனால் என்ன நானே நான் என்ன பண்ணுவேன்னா குற்றப்படுத்திப்பேன். நான் சரியில்லை, நான் சில விஷயங்களை சரியில்லை, உணர்ச்சிவசப்படுறேன், ஒரு மாதிரி ஆகிறேன், நான் கொஞ்சம் கரெக்டாக ஆகணும். அப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நின்ன பேர் தான் ஆண்டவர் என்னுடைய கேரக்டரையே மோல்ட் பண்ணுறார், என் மனசை ஒருமுகப்படுத்த வைக்கிறார். சில காரியங்கள்லாம் புரிய வச்சார். சபையை குறித்தும், என்னை குறித்தும், என் மனைவியை குறித்தும், என் குடும்பத்தை குறித்தும், நான் பண்ணுற வேலையை குறித்தும் சில காரியங்கள்லாம் புரிய வச்சேன். அப்போது 24 வருஷம் ட்ரைனிங். எனக்கு எக்ஸாம்பிளை தாவீதை காட்டினாரு, மோசேயை காட்டினாரு, பவுலை காட்டினார். மோசே 40 வருஷம் எகிப்தில் ட்ரைனிங் பண்ணான். கர்த்தர் ட்ரைனிங் வச்சார். அவன் வீட்லேருந்து உருவாக்கி அவன் வீட்டுக்கு ஆப்ப வைக்கிற வேலையை கொடுத்தாரு. அங்கே 40 வருஷம், வனாந்தத்தில் 40 வருஷம், எங்கே அவங்க மாமனார் வீட்டில் 40 வருஷம் இருந்தான். 80வது வயசில் தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழைச்சி வனாந்தத்துக்கு கொண்டு போகிறாரு. அங்கே மாமனார் வீட்டில் 40 வருஷம் இருந்தான் ஆடு மேய்ச்சி. அந்த 80 வருஷம் அவனை ட்ரைனிங் பண்ணியிருக்கு. 30 லட்சம் 40 லட்சம் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு 80 வருஷம் ஒரு மனுஷனை ட்ரைனிங் பண்ணிடுறாரு. அப்போது தாவீது அதே தான். அவனை 16-20 வயசுல அபிஷேகம் பண்ணாரு. 20 வருஷம் அப்படியே சவுளுடைய நாளில் அப்படியே சுற்றின்னு இருக்கிறான். பிலிஸ்தர்கிட்ட மண்ணாந்தத்தில் அங்கங்கே சுற்றி இருக்கிறான் உயிர் பயத்தில். அப்படியே ட்ரைனிங் பண்ணுறாரு அந்த இடத்துலலாம். அப்படியே ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராஜாவாக்கி உயர்த்தி வைக்கிறது. அப்போது உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நம்மளை நீங்கள் எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், எவ்வளோ வருஷம் ஆகுது எனக்கு தெரியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்ததும் நீங்கள் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு, மற்றவங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்கிற அளவுக்கு வளர்றதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்ல வர. கர்த்தர் பார்த்துப்பாரு உங்களை நடத்துறதுக்கு. ஆமென். நீங்க எதுவுமே ட்ரெயின் பண்ண தேவையில்லை, கர்த்தர் ட்ரெயின் பண்ணுவார். ஒன்னும் இல்லை, அவர் சொல்றதுக்கெல்லாம் போகணும், அவர் சொல்றதெல்லாம் செய்யணும். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உருவாக்கி விட்டுருவாரு. ஆமென். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பைபிள் காலேஜுக்கு முதல்ல ஏன் போனேன்னு எனக்கு தெரியாமையே தான் போனேன். அது தெரியுமா? பைபிள் நான் எடுத்த முடிவு கிடையாது. ஆவியானவர் நடத்தினாரு, போயிட்டேன். குச்சின்னு போயிட்டேன். அங்கே போன பேர் நான் தெரிஞ்சு ஊழியக்காரன் ஆகணும். என் வைஃபுக்கே சொன்னீங்க, என்ன சொல்றேன் நீ? அப்போ கர்த்தர் தான் உருவாக்குவோம். நம்ம ஒரு ஊழியத்துக்கு வர்றதுக்கும் ஊழியக்காரனா மாத்துறதுக்கும் அவர் தான். இப்போ கூட நம்ம ஜனங்க இருக்காங்கல்ல, இவங்க நீங்க வந்திருக்கிறீங்க,
என் ஒய்ஃபோட சேர்த்து நான் 3 பேருக்கு பிரசங்கம் பண்ணேன். பாட்டியம்மா கவனிங்க, நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது நான் இப்படி தான் இருக்க போகிறேன். உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. நம்ம ஜனங்க ஏன் தெரியுமா ஒரு மாதிரி வந்து சோர்ந்து போய் வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க, என் வாழ்க்கைலாம் மாறாது, என் சூழ்நிலை வேற, இதெல்லாம் எப்படிங்க மாற்ற முடியும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வந்தா கேட்குற பிரசங்கம் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது. புரியுதுங்களா? அப்புறம் என்னத்துக்கு கடவுளை கும்பிட்ற நீ? அப்புறம் என்னத்துக்கு வந்து சர்ச்சின்னு ஓடுற, அரைகுறையமா வந்து உள்ள உட்காந்து இருக்கிற? முடிவு நம்ம எடுக்கக்கூடாது, முடிவை கர்த்தர்கிட்ட ஒண்ணும். ஆமே, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும். ஆமே, அவர் நடத்துதல்ல ஒண்ணும். அதனால தான் பேதுரு சொல்றாரு, உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. ஆமே, இப்ப பாருங்க, நான் அடங்கி இருந்தேன், அடங்காமலும் இருந்தேன், அடங்கி கொண்டு வந்தாரு. இதுல இந்த 24 வருஷத்துல எவ்வளோ அவமானங்களை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய புத்தியினத்தினால எவ்வளோ அசிங்கங்களை பார்த்துருக்கேன், எவ்வளோ கேவலமான செயல்களை நான் பார்த்துருக்கிறேன், ஒழுங்கினங்களை நான் பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ வந்து முரட்டாட்டத்தை ஆண்டவருக்கு நான் காட்டியிருக்கேன். சில ஜனங்க முறுமுறுத்த மாதிரி நானும் முறுமுறுத்து இருக்கிறேன். அப்ப இவ்வளோ நான் 24 வருஷத்துல என்னை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணார் கர்த்தர். கேக்குறீங்களா? அப்ப நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நம்ம ஜனங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா? ஹலோ, உங்க ஆள் தானேங்க, நானு உங்க இடத்துல இருந்து தானேங்க வந்திருக்கிறேன். என்னென்ன வேற ஏதோ பக்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா கூட்டின்னு வந்தாரு. அதே புத்தி இருக்குதா கீதா ஒய்ங்கா சொல்லு பயம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான். அந்த பேச்சு ஈச்சு எல்லாத்தையும் மாத்துறது கர்த்தர் தெரியுமா உங்களுக்கு? இப்படிதான் போனேன், கீதா ஒய்ங்கு அப்படிதான் பேசுற ஆளு. ஆனா நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வெளியே வந்து நான் அப்படியே வந்து ஒரு வேலைலாம் செய்யறேன். எந்த ஊர் பாணின்னு கேட்கறான் என்ன. மெட்ராஸ் தாங்க, நான் சென்னை தாங்க. பார்த்தா உன் பேச்செல்லாம் வேற லெவலில் இருக்குது, வேற எங்கேருந்து வந்த மாதிரி இருக்குது, மெட்ராஸ் மாதிரி தெரியல. அது வந்து பைபிள் காலேஜில் ஒழுங்காச்சு நாக்கெல்லாம். இந்த மைண்டு இந்த மண்டகங்கள்லாம் பைபிள் காலேஜில் ஒழுங்குக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமே, அப்போ நான் பாருங்க வசனத்தையே எடுக்கல ஈவினிங் சர்வீஸ்ல. எவ்வளவு வசனங்களை எழுதிட்டு வந்தேன்னு நான் காட்டி இருக்கிறேன் பாருங்க. இவ்வளவு வசனங்கள் தெரியுதா? எவ்வளவு வசனங்களை எழுதிருக்க பாருங்க. ஆனா ஏதோ சொல்லுவீங்கன்னு பார்த்து எழுதிக்கணும்னு பார்த்தா பைபிளை படிக்கலான்னு பார்த்தா எதுவுமே சொல்ல. என்ன பண்றது, நம்மள சில விஷயங்களை இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமே, ஆனா நடுவுல வசனங்கள் வந்தது. ஆமே, நம்ம வேற எதையும் கதையை பேசுறது. நான் வேற எதனா கதை பேசணும்னா நீங்க வந்து ஒரு மாதிரி உங்களை எழுப்புறது பெரிய விஷயமா இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கொள்ள இருந்து அந்த வாழ்க்கையில வர அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த சாட்சியுள்ள ஜீவியமே, அந்த வாழ்க்கையே, அந்த அனுபவமே என்ன சொல்லுதுன்னா ஆண்டுடைய வார்த்தையை தான் சொல்லுது. ஆமே, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா அவங்களாம் பின்னாடி உட்கார வச்சு அப்புறம் Oh, praise you, Jesus. Hallelujah. Hallelujah.